குறள் கூறும் அறம். பிறனில் விழையாமை பார்த்து வருகிறோம். நேற்றைய பதிவில் பிறனில் விழைந்து அழிந்தவர்களில் ராவணன், வாலி மற்றும் கீசகனையும் கண்ட நாம் இனி பிறர் மனை விழையாத பேராண்மை கொண்டவர்களில் அனுமனையும் பீஷ்மாச்சாரியரையும் காணலாம். என்றாலும் இவ்விடத்தில் நாம் அனுமனை மட்டுமே தொடர இருக்கிறோம். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு கோணத்தில் பீஷ்மரை பார்க்கலாம். அனுமன் சீதையை தேடி இலங்கை வருகிறார். பல வீடுகளில் தேடிக்கொண்டே ராவணன் மாளிகைக்கு வர குபேரவனம் போன்ற தங்கத்திலான கட்டில்களையும் மது வகைகள் பருகிய பெண்களையும் ஓய்ந்து போய் ராவணன் தூங்குவதையும் பார்க்க நேரிடுகிறது. வெவ்வேறு வகையாக படுத்துறங்கும் பெண்களையும் பார்க்கலாம். அப்படி பார்த்து கொண்டே வரும்போது ராவணின் பட்ட மகிழ்ச்சியான மண்டோதரியை பார்த்ததும் இவள் சீதையாக இருக்குமோ என்று ஒரு கணம் எண்ணுகிறான். அடுத்த கணமே மண்டோதரியை சீதையென்று எண்ணியது தவறு என்பதை உணர்ந்து ராமனை பிரிந்த துயரத்தில் சீதைக்கு தூக்கம் வருமோ என்றவன் சீதையை வேறு இடத்திற்கு சென்று தேட வேண்டும், இங்கு இல்லை என்பதை உணர்ந்து மீண்டும் தேடிக்கொண்டே வர அனுமனுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. நாம் பெண்களை படுக்கையறையில் பார்த்தது பாவமாயிற்றே என்று கவலைப்பட ஆரம்பிக்கிறான். ராம காரியத்திற்காக அந்தப்புறங்களை பார்க்க வேண்டியதாயிற்று. எனவே பாவம் வராது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தியும் கொள்ளுகிறான். அதோடு என் மனம் சிறிதும் விகாரம் அடையவில்லை. எல்லாவற்றுக்கும் மனம்தானே மூல காரணம். மனதோடு புலன்கள் சேர்ந்தால்தான் கண் பார்க்கும், காது கேட்கும். என் மனம் அதர்ம செயல்களில் புலன்களை ஏவவில்லை. எனவே மனம் உறுதியாக இருக்கிறது. தூய மனதுடன் தேடியதால் அறப்பிழை சிறிதும் இல்லை என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். பிறகு ஒரு வழியாக அசோகவனத்தில் சீதையை கண்டு ராமகதையை சொல்லி அவளை தேற்றுகிறார். அதோடு அரக்கர்களுடன் சண்டையிட்டு வெற்றி கொடி நாட்டுகிறான். ராவணின் மகனான அக்ஷயகுமாரனை கொன்று இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தில் ஒரு முகூர்த்த காலம் கட்டுண்டு ராவணனை சந்தித்து பேசி தன் வாளில் வைத்த நெருப்பை கொண்டே இலங்கையை கொளுத்தி மீண்டும் சீதையிடம் வந்து விடைபெற்று செல்ல வருகிறான் அனுமன். அவனை குளிர கடாட்சிக்கிறாள் சீதை. வீரனே என்று அழைக்கிறாள். இங்கு வீரன் என்று அழைத்ததினால் போரில் அனுமனுடைய வீரத்தை சீதை குறிப்பிடவில்லையாம். பிறர் மனை விழையாத பேராண்மையைத்தான் வீர என்று சொன்னாளாம். தீமையே உருவான அரக்கர்களால் வளர்க்கப்பட்ட சோலைதான் அசோகவனத்து சிம்சுபா மரம். அதன் கீழே சோகமாக சீதை அமர்ந்திருக்கிறாள். அனுமன் வைத்த தீ இலங்கையில் எல்லா இடங்களையும் பதம் பார்க்க சீதை அமர்ந்திருக்கும் அந்த மரம் மட்டும் தளிர்களோடு வாடாமல் கம்பீரமாக நின்றதாம். பிரளய காலத்தில் மூவுலகங்களையும் அழிந்த பின் கண்ணன் சயனித்திருந்த ஆளிலை கொண்ட ஆலமரம் மட்டும் அழியாது எப்படி இருந்ததோ அப்படி சீதை இருக்கும் மரமும் இருந்ததாம். வாமனனாக வந்து திரிவிக்கிரமனாக வளர்ந்து உலகை 2 அடியால் அளந்த பரமனைப் போல சிறிய உருவம் எடுத்து இலங்கை நுழைந்த அனுமன் விஸ்வரூபம் எடுத்து கம்பீரமாக நிற்கிறான். இப்போது பிறர் மனை விழையாத பேராண்மை உடையவன் அனுமன் என்பது கம்பராமாயணமும் காட்டுகிறது. இப்படி அகத்திறனோடு உடல் வலிமை என்ற புறத்திறனும் உடையவன் அனுமன் என்பதை தனி ஒருவனாக பல அரக்கர்களை கொன்று குவித்ததோடு கடலை மீண்டும் தாண்டி ராமனிடம் சென்று கண்டேன் கற்புக்கு இனியாளே என்று மொழிந்து ராமனையும் சீத்தையும் சேர்த்தியில் கொண்டு வந்த மாபெரும் வீரன் இவனே. பிறர் மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு. மனத்தினாலும் பிறருடைய மனைவியை விரும்பாமல் இருப்பதே பேராண்மையாகும். வெளிப்பகையை அடக்குபவர் ஆண்மையுடையவன், உட்பகையை அடக்குபவனோ பேராண்மை உடையவன். அனுமன் பேராண்மை உடையவன். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.